திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் நேற்று முன்தினம் அடுத்தடுத்து 7 வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரங்களை பதிவு செய்யலாம். முகமூடி கொள்ளையர்கள் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? பாலவேல், அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே முகமூடி கொள்ளையர்களின் தொடர் திருட்டானது அரங்கேறி வருகிறது. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு, அதாவது கடந்த மாதம் 26ஆம் தேதி அன்று தாராபுரத்தில் தொடர்ந்து 6 வீடுகளில் கொள்ளையானது நடைபெற்று இருந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக காங்கேயத்திலும் இதே போன்ற ஒரு அடுத்தடுத்த 7 வீடுகளில் கொள்ளையானது நடைபெற்று இருக்கிறது. இந்த கொள்ளையில் முகமூடி அணிந்தும் ஹெல்மெட் அணிந்தும் 6 கொள்ளையர்கள் ஈடுபட்டு வருவதும், அவர்கள் கடப்பாறை, கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரியக்கூடிய சிசிடிவி காட்சியானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த காங்கேயத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கொள்ளையர்கள் கொள்ளையடிப்பதை அறிந்த அந்த பகுதி பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக 2 ரோந்து காவலர்கள் அந்த பகுதிக்கு வந்தபொழுது அவர்கள் மீது கடப்பாறை உள்ளிட்ட பொருட்களை வீசி எறிந்துவிட்டு அங்கிருந்து கொள்ளையர்கள் தப்பிச் சென்றிருக்கின்றனர். இதனை அடுத்து திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணிக்கு செல்லும் பொழுது கைத்துப்பாக்கியுடன் செல்ல வேண்டும் என உத்தரவிட்டு தொடர்ந்து துப்பாக்கியுடன் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது காங்கேயத்தில் கொள்ளையர்கள் சுற்றித் திரிந்த அந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக உடுமலைப்பேட்டையிலும் இதே போல கொள்ளையர்கள் சுற்றித் திரிந்ததும் கடப்பாறையுடன் இருசக்கர வாகனத்தை தள்ளிக்கொண்டே செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் முகமூடி கொள்ளையர்களால் ஒரு அச்சமான சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. பாலவேல், நன்றி பாலாஜி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.